இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு தங்க சுரங்கம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. அத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டீம் அப்படின்றத, அதனால அவங்க என்னலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்து மூலியமா காட்டியிருப்பாங்க. படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டூ த ஷோ சினி ஸ்டோரி. ஸ்டே அவுட் ஆர் ஸ்டே அலைவ் அப்படின்றது 2019ல வந்த ஒரு திரைப்படம் தான். இந்த படத்துல அதாவது 5 பேர் இருப்பாங்க. ஒரு பொண்ணுங்க, 3 பொண்ணுங்க, 2 பசங்க. இவங்க எல்லாம் காடுக்குள்ள ட்ரிப் போறதுக்காக கார எடுத்துட்டு போவாங்க. அதாவது அந்த ஊர் காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தங்க சுரங்கம் இருந்தா அத போய் தேடி தேடி போய் நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதுக்காக தான் உள்ள போறாங்க. ஆனா இது ஹிஸ்ட்ரியே இருக்கு. நெறைய பேர் உள்ள போய் மர்மமான முறையில இறந்து போறாங்கன்றது இருக்கு. ஆனா இத மீறியும் இவங்க போம்போது அந்த காட்டுல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர், ஃபாரஸ்ட் ஆஃபீசர் இருக்காங்க. அந்த காட பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் குடுக்கணும். நீங்க வந்து காட்டுக்குள்ள போலாம். எதுக்காக வரீங்க? இப்ப நம்ம எமிகிரேட்ஸ் ஆகும்போது நம்மள இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல. அந்த மாரி இந்த காட்டுக்கு என்ன பர்ப்பஸ்க்கு வரீங்கன்னு கேட்டா, அந்த பசங்க வந்து சொல்லுவாங்க. அந்த காட்டுல இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீசர் பேர் பார்த்தீங்கன்னா சுனேனா. அவங்க வந்து கேட்பாங்க, சுசேனா. அவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாரி எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த தங்கத்த கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாரி சொல்லி நக்கலா சொல்லி சிரிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்களும் இது பண்றாங்க. அப்ப நிலான்ற ஒரு பொண்ணு, அந்த 3 பொண்ணுல நிலான்ற பொண்ண மட்டும் அந்த சூசன் அப்படின்றவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னு லாஸ்ட்டா தெரியும். அவங்க வந்து கேட்பாங்க, எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, என்னோட பொண்ணு இப்படிதான் இருப்பா. அதனால தான் நான் உன்ன அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாம் கிளம்பி காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. காட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு நைட்டு டென்ட் போட்டுறாங்க. டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர் பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ இந்த 3 பேர்ல ஒரு பொண்ணோட பேர் மாயா, அந்த நிலான்ற ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பையன் இருப்பான், அவன் ஹீரோ. ஸோ இவங்க 5 பேர் ஆச்சா. 2 பசங்க, 3 பொண்ணுங்க. இப்போ நிலா வந்து நீங்க வந்து சாப்பிடுங்க. நான் வந்து டார்ச் எடுத்துட்டு சும்மா போயிட்டு வரேன் வாக்கிங்ன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிடுவா. அவ பாட்டு போயிட்டே இருப்பா. ஒரு சவுண்ட் அமானுஷமா கேட்கும். ஏன்டா உள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகும். அவ பயந்து போய் உருண்டு போய் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருவா. விழுந்துட்டோன்னா அந்த பள்ளத்துல மாட்டிப்பா. இப்போ இவளை தேடி வந்து மாயா வருவா. லைட் எடுத்து மாயால ரெஸ்ன்றவ வருவா. அவ தான் ஹீரோயின். அவ வருவா. வந்து தேடி பாப்பா. அவளை காணோம். கத்திக்கிட்டே இருப்பா. நிலா நிலா அப்படின்ட்டு இருக்க மாட்டா. சரி, இவ வந்துருவா. வந்துட்டு கேம்ப்ல வந்து எல்லாம் தூங்கிடுவாங்க. இவ நிலா வந்துருவான்னு நினைப்பாங்க. காலைல எழுந்து அவளோட கேம்ப்குள்ள போய் பார்த்தா நிலா இருக்க மாட்டா. நைட் அவ வந்துருவான்னு நினைச்சேன். நான் போய் தேடினா அவ இல்லை அப்படின்னும் போது, அவ நம்ம கூட வந்திருக்கா. எப்படி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் போய் தேட ஆரம்பிச்சிருவாங்க. கத்திக்கிட்டே போவாங்க. கத்திக்கிட்டே போயிட்டு எங்கெங்கேயோ தேட ஆரம்பிச்சிருவாங்க. யாரு கண்ணுக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்போ ரெஸ் இருக்கான்ல, அந்த பையன் ஒரு சைடு போவான். ஹீரோ ஒரு சைடு போவான். ஹீரோ ஒரு சைடு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே டக்குன்னு ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். அந்த ட்ராப்ல அவன் கால் மாட்டிக்கிட்டு தலைகீழ தொங்க ஆரம்பிச்சிருவான். கத்திக்கிட்டே இருப்பான். கீழே பார்த்தா ஒரு பள்ளம் இருக்கும். அவன் கத்திக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, மாயா வந்து கயிறு பிடிச்சி எடுத்து அவனை காப்பாற்றிடுவாங்க. பட் ஆனால் அந்த ரெஸ் சொல்லுவான், மேபி நிலா இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்திருப்பா. இவன் அந்த பள்ளத்துக்குள்ளே தான் இருப்பா. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி அந்த அந்த பள்ளம் வந்து எங்கேயோ போகும் அவ்வளோ இருட்டுக்கு. இதுக்குள்ளே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க வந்து இல்லை அப்படின்னா கத்தி கத்தி பார்ப்பாங்க நிலான்ட்டு. அந்த எக்கோ மட்டும் தான் அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு ஃபீல் வந்து இவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லாரும் உள்ளே இறங்கிடலாம் வாங்கன்னு பார்த்தா, ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஒருத்தராக இறங்கிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்லுவா, நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம போயிடலாம், வேண்டாம் போது நம்மளை நம்பி நம்ம கூட வந்திருக்கவன் நிலா, அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிடுவாங்க. இப்படி ஒருத்தராக உள்ளே இறங்கி போய் பார்த்தா உண்மையாகவே நிலா அங்கே ஒரு பாறையில் மாட்டி ரத்த வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருப்பா. அப்புறம் எழுப்பி பார்த்தா விழுந்திருப்பா. ஆனால் ஒரு அன்கான்ஷியஸாக இருப்பா. ஒரு மாதிரி சிரிப்பா அப்படின்னு சிரிப்பா. ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருப்பா. உங்களுக்கு பயமாக வந்துடும். நிலா அப்படின்னு போய் பார்த்தா கீழெல்லாம் கையை வச்சா ஒரே துகள், மண் துகள் மாதிரி தங்க துகள் அப்படியே ஜொலிக்குது. அந்த லைட்டாக மண்ணும் இருக்குது, அங்கே தங்க துகளும் இருக்குது. தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, தங்க துகளாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து அந்த அதை வந்து மைன் தங்க குகை அப்படின்னு சொல்லுவாங்க போல. அதுதான் இது போல். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போனா யாராலும் முடியாத நம்ம பண்ணிட்டோம், இங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு ஆளாளுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மைன் தங்க குகை என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதெல்லாம் இவங்க படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த காட்டில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த தங்க குகை, அந்த தங்கமால ஆன ஒரு விஷயம். அந்த அந்த குகையை வந்து பார்த்திங்கன்னா, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கிட்டேருந்து ஒரு டீம், ஒரு ஃபாரினர்ஸ் வந்து பறிக்க பார்ப்பாங்க. மற்ற இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து பறிக்க பார்க்கும்போது அதை கவர்மெண்ட் வந்து ஆக்குபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் மக்கள் எல்லாரையும் கொன்று சாவடிச்சிருப்பாங்க. அதில் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க சாகிற நிலமையில இருக்கிறப்போ அந்த தங்க குகைக்கு வரவங்க எல்லாரும் வந்து பார்த்து
ஒரு விஷயத்தால் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ணி அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் அந்த தங்க குகையை வந்து கவர்மெண்ட்டே இல்லீகலாக உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி அதை லாக் பண்ணியிருப்பாங்க. அது நாளடைவில் எத்தனோ காலகட்டம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது மூடி போயிருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள தான் இவங்க விழுந்திருப்பாங்க. ரைட், அந்த தங்கத்தெல்லாம் தேடி இவங்க எடுத்து பேக் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒன்று ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து அன்கான்ஷியஸாக போயிடுவாளா, அவளை வந்து அந்த பாறையிலேருந்து இழுக்க முடியாது. அப்போ நிலா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 நாள் போட்டோம் என்னை இங்கேருந்து எடுத்துடலாம், இப்போ எடுத்திங்கன்னா கால் இதாகிடும் அப்படின்னு. நிலா வந்து சொல்லுவாள், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மாயா கிட்ட சொல்லுவாள், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை டிஷ் பண்ணிட்டு போயிட்டான், நம்ம வீடு வேறு லோனில் இருக்குது, நம்ம இங்கே இருக்க தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீடை ரெக்கவர் பண்ணலாம் நிலா சொல்லுவாள். மாயாவும் வேண்டாம், இந்த தங்கத்தை எடுத்தால் நம்ம செத்து போயிடுவோம், நிறைய நியூஸ் படிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லப்போ இல்லை அப்படின்வாங்க. இங்கே ரிஸ் வந்து தேவையில்லை, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ரிஸ்ஸோட ஆள் இருக்கா இல்லையா, அவன் தான் ஹீரோ வந்து சொல்லுவான், ஆமாம்மா கிளம்பலாம் அப்படின்னா. ராஸ்ன்ற பையன் வந்து சொல்லுவான், இல்லை முடியாது, நம்ம இந்த தங்கத்தெல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு 3 நாள் அந்த ஸ்டன்ட்குள்ளேயே தங்கியிருப்பாங்க, அதாவது அந்த குகைக்குள்ளேயே தங்கியிருப்பாங்க. இங்கே சூசன் அவர்கள் இவங்க உள்ளே போன பசங்க வரலையேன்னு சொல்லிட்டு டவுட்டில் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. தேடிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே நடந்து தேட வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கியில் வந்து அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஏஜென்சி சொல்லுவாங்க, அங்கே கிளைமேட் சரியில்லை வந்துருங்க அப்படின்வாங்க. இல்லை அந்த பசங்களை நான் தேடியே ஆகணும் அப்படின்னு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுப்போ இவங்க எங்கே பார்த்தா பள்ளம்லாம் தோண்டி தங்கத்தை ஒரு பை ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு புக்கு கிடைக்கும், பழைய புக்கு. அது திறந்தால் அது ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்புக்குள்ளே போனால் நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. அந்த டைமில் ஒரு தங்க பல்லாம் கிடைக்கும். அதை எடுத்து அந்த இன்னொரு பையன் ராஜன்ற பையன் வந்து எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுப்பான். அங்கே இருக்கவங்க எல்லாம் பேராசையாக ஆயிடுவாங்க, அந்த ஹீரோயினை தவிர, மாயாவை தவிர. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்போ டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ஸுக்கும் ஹீரோக்கும் சண்டை வந்துடும். இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னும் போது நிலா காலை எடுத்துருவாங்க. அப்புறம் அங்கே இருப்பாங்க சுசானா தேடி வந்துடுவாங்க. தேடி வந்து உள்ளே வந்து அவங்களும் அதே பள்ளத்தில் விழுந்துருவாங்க. விழுந்து கேட்பாங்க என்ன இங்கே அப்படின்னு கேட்டும்போது, இல்லை நாங்கள் டென்ட்டில் தூங்கிட்டு இருக்கோம், நீங்கள் போங்கணும் போது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க, இது ஒரு பள்ளம், மாட்டிக்கிட்டோம் இதுலன்ட்டு, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னா. அவங்களும் அதெல்லாம் பார்த்துருவாங்க. உடனே அங்கேருந்து அவங்க தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க, மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஒரு மாதிரி பேய் மாதிரி அறக்க பறக்க மேலே ஏறி ஓடுவாங்க. ஏன்டா அவங்க அப்படி ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இதை சொன்னால் இவங்க இந்த பசங்களை காப்பாற்றுவாங்கன்ட்டு. இந்த பசங்களுக்கா இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு தெரியாமல் தங்கத்தை வந்து தேடிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாமே பேக் பண்ணிவிட்டு. இந்த டைமில் சுசானா மேலே ஏறும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஒரு கன்னு கீழே மிஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு ஹீரோயின் வந்து துரத்தி ஓடுவாள். ஓடும்போது இருங்க சொல்லாதீங்க, ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இவள் போவாள். தெரியாதனமாக அந்த கன்னு கீழே விழுந்து சுசானா நெத்திலே சுட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சுசானா வந்து அங்கேயே இறந்து போயிடுவாங்க. 2 பேரும் ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க. ஹீரோயின் செத்துருவான்னு நினைப்போம், ஹீரோயின் ஆக மாட்டான். ஹீரோயின் ரிட்டன் அந்த இடத்துக்கே வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாள், இந்த தங்கத்தால் நம்ம இன்னும் எவ்வளோ பேர் உயிரை பலி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சுசானாவோட பாடி எடுத்துகிட்டு நாங்கள் போட்டு சொல்லுவாள் கிளம்பலான்னு. ஆனால் ஹீரோவும் டக்குன்னு பேராசைக்கு ஆகிடுவான், இல்லை நம்ம இந்த தங்கத்தை எடுக்கணும். ஹீரோவே போகலான்னு சொன்னோன்னு இந்த மாயா வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். இப்போ ஹீரோ, நிலா, அந்த ராஜன்ற பையன் 3 பேரும் வந்து அந்த தங்கம்னு இருப்பாங்க. ஹீரோயினும் மாயாவை மட்டும் தான் வேணான்னு இருப்பாங்க. சுசானா செத்துட்டாங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ராஜன்ற பையன் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து மேலே ஏறி வந்த பிறகு அவனுக்கு இல்லை தங்கம் வேணாம் நம்ம போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே எல்லாரையும் கை கொடுத்து கூப்பிடுறப்போ அந்த ராஜன்ற பையன் ஒத்துக்க மாட்டான், வந்து அடிப்பாம்பரு. அப்போ வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு கம்பி எடுத்து ஒரு கோடாரி எடுத்து அவனை அடிச்சிருவான். அடிக்கும் போது அங்கே வந்து மழை ஆரம்பிச்சோன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். தண்ணி ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே மூச்சு திணறி இது பண்ணிட்டு இருப்பாங்க. நிலாவை கொஞ்சம் மேலே இழுத்துருவாங்க, தண்ணி வர கொஞ்சம். அப்போது இந்த 2 பேரும் அடிச்சுக்கினதில் அந்த ராஜன்றவன் வந்து செத்து போயிடுவான்னா செத்து போக மாட்டான், மயக்கத்தில் இருப்பான். எழுந்தவன் வந்து இந்த ஹீரோ வந்து அடிப்பான். ஹீரோவை அடித்து தண்ணியில் தள்ளி விட்டுருவான். ஹீரோ வந்து செத்து போயிடுவான். ஸோ இப்போ ஹீரோ செத்துட்டானா, சுசானா செத்துட்டாங்களா. இப்போ மாயா இருக்கா, நிலா இருக்கா. இப்போ நிலா வந்து அந்த தண்ணியில் அந்த தங்கப்பை மிதந்துட்டு வரதை பார்த்து இதையாச்சும் எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு நிலா எடுக்கும் போது ராஸ் வந்து என்ன பண்ணுவான்னா, நிலா பையை பிடிச்சி இழுப்பான். நிலா வந்து தண்ணியிலே முழுகி செத்துருவா. என்னன்னா நிலாவுக்கு வந்து தண்ணி வர்றதே தெரியாது, பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு போவா. நிலா செத்துருவா. அடுத்ததாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ராஸ் வந்து ஹீரோவே சாவடிச்சிட்டா, நிலாவே செத்து போயிட்டா. ராஸ் மட்டும் தான் தண்ணியில் மிதந்துட்டு இருப்பான். அப்போது ஹீரோயினும் மாயாவும் டிசைட் பண்ணுவாங்க. மாயா கிட்ட வந்து நீ மேலே வந்துடும், ஹீரோயின் வந்து மேலே மாயாவை சொல்லுவாள், மாயா மேலே வந்துடுவா, ஹீரோயின் ஓடிடுவா. அப்போ மாயா என்ன பண்ணுவான்னா, நிலாவும் இறந்துட்டான், ஹீரோவும் இறந்துட்டான், எல்லாம் அந்த தங்கத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடாரி எடுத்து அந்த ராஸ் பையனோட மண்டையிலே அடிச்சுடுவான். அந்த பையன் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுவான். ஏன்னா இதுக்கப்புறம் மாயாக்கும் கொஞ்ச நேரம் அந்த பையன் பார்க்கும்போது மாயா மைண்டு மாறும், பேராசைக்குள்ளே போகும். டக்குன்னு மாயா மேலே ஏறிடுவான். மேலே ஏறினவனுக்குன்னா அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்க. இந்த தங்கத்தை கவர்மெண்ட்டோ இல்லை வெளியில் இருக்க பீப்புளோ எடுத்துக்கணும்னு நினச்சா அவங்க வந்து இந்த அந்த தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதுக்குள்ளே
மாட்டி இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த 3 உயிர் வந்து அங்கே காவு கொடுத்துருப்பாங்க. இப்போ மாயாவும் ஹீரோயினும் தான் இருப்பாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் நம்ம இழந்ததெல்லாம் போதும், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து அந்த தங்கப்பையோடு அங்கே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அங்கே கிளம்பி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து இதை சொல்லுவாங்க. அப்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதோட இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த மாதிரி சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.